டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாலை 5 மணிக்குள் சீமான் ஆஜராக வேண்டுமென அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கி கேட்கலாம். தினேஷ், இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது மனைவி வந்திதா பாண்டே அவரது குடும்பத்தினர் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இழிவாகவும் அவரை பற்றி அவதூறாக பரப்பி வந்தனர். இந்த நிலையில் அது குறித்து டிஐஜி வருண்குமார் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 நீதிபதி பாலாஜி முன்னிலையில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. இருதரப்பு வாதங்களையும் தொடர்ந்து விசாரித்து வந்த நீதிபதி இன்றைய தினம் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராக வேண்டும் என்று கடந்த மாதமே உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் இன்றைய தினம் அந்த வழக்கின் விசாரணைக்கு வரும்பொழுது சீமான் ஆஜராகாமல் அவருடைய வழக்கறிஞர் மட்டுமே வருகை தந்திருந்தனர். இதனை விசாரித்த அந்த நீதிபதி இன்று மாலை 5 மணிக்குள் சீமான் அவர்கள் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என கடுமையாக நீதிபதி பாலாஜி எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு இன்று மாலைக்குள் ஆஜராகுவாரா அல்லது அவர் ஏதேனும் காரணங்கள் மனு மூலியமாக கோர்ட்டில் தெரிவிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். டிஐஜி வருண்குமார் குறித்து இந்த சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய நிலையில் அந்த வழக்கு தொடர்பானது இந்த திருச்சி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில நீதிபதி பாலாஜி தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.